நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. இங்கே நல்லவரப்பா, வல்லவரப்பா. ஆண்டவரே சென்ற நாட்கள் முழுவதும் கண்மணி போல உங்களை ஆண்டவரே எங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்தீங்களே, நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக அவர் கொடுத்த தலைப்பு பிரசித்திப்படுத்துங்கள், அதாவது அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அநேக ஆண்டவருடைய வார்த்தைகளை தொலைக்காட்சியின் வழியாக இன்னும் சபைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாம் கேட்டு அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பெற்றதை நமக்குள்ளதாக அப்படியே வைத்துக்கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அந்த நன்மைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரசித்தப்படுத்த வேண்டும், அதாவது அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் வசனம் 8. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் வசனம் 8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வசனம் இங்கு சொல்கிறது, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் ஜனங்கள், உங்கள் அருகில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள, நீங்கள் வாழுகிற இடங்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள, நீங்கள் அன்றாடம் பயணத்தில் யாரையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ அவர்களிடத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த செய்கைகளெல்லாம் நீ சொல்லு, அறிவி, அது மூலம் அவங்க நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள், ரட்சகராய் என்ன அறிஞ்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக ஜனங்கள் யார் எனக்கு நன்மையை காட்டுவார், யார் எனக்கு நன்மை செய்வார் என்ற வாழ்க்கை இப்படியாக இருக்கிறதே, இதற்கு தீர்வு என்ன என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஜனக்கூட்டங்கள் அதிகம். ஆனால் ஆண்டவரை பற்றி அறிந்து அவர் கரத்திலிருந்து நன்மையை பெற்று அதெல்லாம் ருசி பார்த்தவர்களாகிய நீங்கள் தான் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, கண்ணீரோடும் கவலையோடும் ஏக்கத்தோடும் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய செய்கள், உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த செய்கைகளை நீங்கள் சொல்லி அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்று ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய கரத்திலிருந்து நன்மையை ருசி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். என்னுடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள நீ அறிவி, என்னை பிரசித்தப்படுத்து என்று சொல்கிறார். வேதத்தில் கூட நாம் பார்த்தோமானால் அநேகர் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்கள்? படுத்தி இருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் வசனம் 9 முதல் 16 வரைக்கும் நாம் எடுத்துக்கொண்டோம்னால், 2 ராஜாக்கள் அதனுடைய 7வது அதிகாரம் வசனம் 9லிருந்து 16 வரைக்குள்ள சம்பவத்தை நாம் பார்த்தோமானால், அங்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பஞ்சம் நிலவுகிறது. அதாவது சீரிய ராஜாவாகிய பெனாதாத் அந்த இஸ்ரவேலை முற்றுகை போட்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அங்கு கொடுமையான பஞ்சம். அதனால் ராஜாவிடம் அங்கு சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீ பஞ்சத்தை நிமித்தம் நேற்று என் பிள்ளையை நாங்கள் சமைத்து சாப்பிட்டு விட்டோம், இன்று 2 சகோதரிகள் வருகிறார்கள், ஒருத்தியோட பிள்ளையை நான் நேற்று சாப்பிட்டுட்டோம், இன்று அவள் பிள்ளை எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார், அவ்வளவு ஒரு பஞ்சம் என்று ராஜாவிடம் முறையிடுகிறார்கள். இதை பார்த்து ராஜா அங்கே எலிசா தீர்க்கதரிசியிடம் சொல்லி அனுப்புகிறார். தீர்க்கன் எலிசா மூலமாக அங்கே வார்த்தை வருகிறது. நாளை இந்நேரத்திலே 2 ராஜாக்கள் 7 வசனம் 1, நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். அதாவது ஜனங்களுக்கு செழிப்பாக தானியம் எல்லாம் கிடைக்கும் நாளை இந்நேரத்தில் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு சீரியாவின் இராணுவம் தேசத்தை என்ன செய்கிற சுற்றிலும் வளைத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அங்கு பார்த்தோமானால் 2 ராஜாக்கள் 7:3 4 குஷ்டரோகிகள் ஒலிமுக வாசலில் இருக்கிறவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான்
பட்டணத்துக்குள் உள்ளே போனால் நாம் என்ன செய்வோம்? உள்ளே போனால் ஒன்றுமில்லை, இங்கே இருந்து நம்ம சாக வேண்டியது என்ன, நாம் சீரியருடைய பாளையத்துக்கு போவோம் என்று சொல்லிக்கூட அங்கே கடந்து செல்கிறார்கள். அங்கு பார்க்கிறார்கள். அது அங்கு பார்த்தால் அவர்கள் எல்லாம் 2 ராஜாக்கள் 7:7 இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் கழுதைகளையும் பாளையங்களை விட்டு அவர்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி அவர்கள் என்ன செய்விட்டார்கள்? ஓடிவிட்டார்கள். இதை செய்தது யார் என்று பார்த்தால் தேவனே இறங்கி வந்து அங்கு ஒரு இரைச்சலை உண்டு பண்ணுகிறார். வசனம் 6, சீரியரின் இராணுவத்தில் ரதங்கள் இரைச்சலை, குதிரைகள் இரைச்சல்களை ஆண்டவர் கேட்க பண்ணினதில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சீரியர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திய ராஜாக்களையும் ஏத்திய ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூட்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இருட்டோடு எழுந்திருந்து எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஜீவன் மாத்திரம் தப்ப ஓடினால் போதும் என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். இந்த 4 பேர் குஷ்டர்கள் அங்கு பார்க்கிறார்கள். எல்லா தட்டுமுட்டு ஜாமான்கள் தானியங்கள் எல்லாம் அப்படியாக அங்கு கிடக்கிறது. அவர்கள் பார்த்துவிட்டு இதை பார்த்துவிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம போய் என்ன செய்வோம்? இதை பட்டணத்துக்குள்ளே நாம் சொல்லுவோம், அரசனுக்கு ராஜாவுக்கு நம்ம இதை அறிவிப்போம் என்று சொல்லிக்கூட அந்த 4 பேரும் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். 2 ராஜாக்கள் 7:9 இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் என்று சொல்லி வாருங்கள் என்று சொல்லி போய்கூட அங்கு சொல்லுகிறார்கள். அப்பொழுது ராஜா கூட கொஞ்சம் பேரை கூட அனுப்புகிறார். அதை பார்த்துவிட்டு அவர்கள் அங்கே எல்லா பொருட்களும் அப்படியே வசனம் 15 அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் அவங்க என்ன செய்கிறாங்க? பயந்து போய் ஓடுகிறதுனால அவங்களை எரிந்துவிட்ட வஸ்திரங்கள் தட்டுமுட்டு எல்லாம் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது வசனம் 16 ஜனங்கள் புறப்பட்டு போய் சீரியரின் பாளையத்தை என்ன செய்கிறார்கள்? கொள்ளையிட்டு அவர்கள் வருகிறார்கள். அவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அங்கு 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமைமா 1 சேக்கலுக்கு விற்கப்படுகிறது. ஜனங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்கள்? கொள்ளையிடுகிறார்கள். தானியமும் அவர்களுக்கு அங்கு கிடைக்கிறது. இங்கு குஷ்டரோகிகள் அவர்கள் பார்க்கிறார்கள். பாளையத்துக்கு போய் சீரியருடைய பாளையத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர்கள் கண்டு அதை என்ன செய்கிறார்கள்? பட்டணத்தில் இருக்க ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துகிறார்கள், சொல்லுகிறார்கள். நம்ம மட்டுமே இதை சாப்பிட்டு புசிச்சு போதுன்னு இருக்க வேண்டாம், நம்ம தேசமே எப்படி பட்டினியில் ஜனங்கள் செத்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு போய் நம்ம சொல்லுவோம் என்று அவர்கள் ஜனங்களுக்கு அதை பிரசித்தப்படுத்தினால ஒரு தேசத்தோட பஞ்சமே என்ன செய்கிறது? தீர்ந்து விடுகிறது. பிரியமானவர்களே, அதே போலதான் நீங்களும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்று எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய அருகாமையிலே சுற்றில் இருக்கிற ஜனங்கள் பசியிலும் பஞ்சத்திலும் இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவர் என்ற யாரென்றே தெரியாதபடிக்கு அவர்கள் நரகத்தை நோக்கி அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி அதை சொல்லி நீங்களும் அந்த ஆண்டவரை உங்களுக்கும் இப்படி செய்வார், நீங்கள் அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி கூட அவருடைய செய்கையை பிரசித்தப்படுத்தும் பொழுது எப்படி அந்த ஒரு தேசத்தில் இருக்க பஞ்சமே அந்த குஷ்டரோகிகள் சொன்னதனால் மாறிவிட்டதே, அதே போல நீங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லி பிரசித்தப்படுத்தும் பொழுது அநேகர் வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் வறுமை தரித்திரம் மாறும். அவர்கள் வாழ்க்கையில் இயேசுவே இல்லாத வறட்சி அந்த ஆத்துமா அப்படியே கட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது, அதுவும் அப்படியாக மாறும். நீங்கள் இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் இருக்க வறட்சி மாறி அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரும். இயேசு அவர்களுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அவர்கள் பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவார்களே. நீங்களும் அப்படித்தான் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி நீங்கள் பிரசித்தப்படுத்துங்கள். அநேகர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறட்சி பஞ்சம் மாறி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும். இப்படித்தான் அநேக மிஷனரிமார்கள் நம்முடைய லண்டன் தேசத்தில் இருந்து நம் அமெரிக்கா போன்ற தேசங்களிலிருந்து முன்னாட்களில் நம் தேசத்தில் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லிய பொழுதுதான் படிப்பறிவில்லாத தேசமாக இந்திய தேசம் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டது. அந்த மிஷனரிமார்கள் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து அவர்கள் செல்வ சீமான்களாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் அங்கிருந்து எல்லாவற்றையும் விட்டு இந்த இந்திய தேச மக்கள் இப்படியாக ஆண்டவரை
அறியாததுனால அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சி, படிப்பறிவில்லாத இல்லாததுனால அவர்கள் கல்வியறிவில் பின்தங்கி உள்ள நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு பாத்திரவன்களாக இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை அவர்கள் சொல்லும்படியாக இந்திய தேசத்துக்கு கடந்து வந்ததுனால தான் இன்று நம் தேசத்தில் எல்லா ஜனங்களும் படிப்பறிவு பெற்று எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் வந்து ஆண்டவருடைய நாமம் இங்கு பரம்பினதுனால அநேகர் இன்றைக்கு பரலோகத்துக்கு பாக்கியவான்களாக மாறியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் உங்களுக்குள்ளதை விலைக்கரையம் செலுத்தி ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள். ஆண்டவர் அநேகர் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை கொண்டு கட்டுவார். இப்படித்தான் பிரியமானவர்களே, பேதுரு கூட அப்போஸ்தலர் 4:20 பார்த்தோமானால் அங்கு ஆண்டவராக இயேசுவை பற்றி அவன் பிரசித்தப்படுத்துகிறான். அப்போஸ்தலர் 4:20 நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்று சொல்லி அங்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை குறித்து அங்கு அவன் பிரஸ்தாபப்படுத்துகிறான். ஆண்டவரை பற்றி பேசும்பொழுது அங்கு ஒரு கூட்டம் விரோதமாக எழும்புகிறது. நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி கட்டளையிடுகிறார்கள். அந்த 4 அதிகாரங்களை நாம் பார்த்தோமானால், ஆனால் பேதுரு எழும்பி நின்று தைரியமாக ஆண்டவரை பற்றி பிரசித்தப்படுத்துகிறார். 4:12 இப்படியாக சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவருடைய நாமமே அல்லாமல் வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஆண்டவருடைய நாமத்தை அங்கு பிரசித்தப்படுத்துகிறான், அறிக்கை இடுகிறான். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், நாங்கள் இரட்சகர் இயேசுவோடு வாழ்ந்த நாட்களில் அவர் இப்படியெல்லாம் நன்மை செய்தார், அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார், அவர் அடிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், பாடுபட்டார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார், அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்பட ஒரு நாமம் இல்லை என்று சொல்லி அவன் அங்கு ஆண்டவரை குறித்து பிரசித்தப்படுத்தும் பொழுது 3000 பேர் அங்கு ரட்சிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, பேதுரு ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிறான், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். நீங்களும் அப்படியாக ஆண்டவரை பற்றி பிரசித்தப்படுத்தும் பொழுது, அவரை அறிவிக்கும் பொழுது திரள் கூட்ட ஜனங்கள், ஒவ்வொரு செகண்டிலும் எத்தனையோ ஆத்துமாக்கள் நரகத்தில் போய் விழுந்து கொண்டு இருக்கிறார்களே, நீங்களும் வானத்தின் மேலும் பூமியின் கீழும் ஆண்டவருடைய நாமம் இல்லாமல் ரட்சிக்கிறதற்கு ஒரு நாமம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை பற்றி பிரசித்தப்படுத்துவதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவரை பிரசித்தப்படுத்துங்கள். உங்கள் மூலமாக திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அதுபோலதான் ஆண்டவர் வாழ்ந்த காலங்களில் நம்ம லூக்கா 8:26-39 வரை ஒரு சம்பவத்தை பார்த்தோமானால், அங்கு லேகியோன் என்ப ஒரு மனிதன் அங்கு காணப்படுகிறான். லூக்கா 8:26-39 வரைக்கு அந்த சம்பவம் அங்கு எழுதப்பட்டுள்ளது. அவர் கரையில் இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தரியாதவன், வீட்டிலே தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கின ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் அங்கு செல்லுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அவனுக்குள்ள இருந்த ஆவிகள் சொல்லுகிறது, ஆண்டவரை உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தும்படி ஏன் வந்தீர் என்று கேட்கிறார். ஆண்டவர் அந்த சத்துருவை என்ன செய்கிறார், கடிந்து ஜெபிக்கிறார். இன்னுமாக கூட அந்த மனுஷனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. லூக்கா 8:29 அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுக்களை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த நிலைமை? பிசாசினால் அவனை கட்டப்பட்டு அவன் என்ன செய்கிறான், வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்ட நிலைமையில் அவன் காணப்படுகிறான். அவனுடைய காரியங்கள், நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன், வீட்டிலே அவன் தங்காதவன். அவன் எங்கு தங்குகிறான்? கல்லறையில் அவன் தங்குகிறவனாக இருக்கிறான். அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் அவன் என்ன செய்யப்பட்டு இருக்கிறான், கட்டப்பட்டு அவன் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அங்கே இயேசு தேடி செல்லுகிறார். அப்பொழுது அவனுக்குள்ளே இருந்த அவங்க தான் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்கிறார். அவன் லேகியோன் என்கிறான். அப்படின்னா அவனுக்குள்ள அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் பூந்திருந்தபடியினால் அவன் அந்த பேரை சொல்லுகிறான் என்று அங்கு வசனம்
சொல்லுகிறது. அப்படியாக அவன் ஆண்டவர் அந்த பிசாசுகள் எங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடி வேண்டிக் கொள்ள பொழுது ஆண்டவர் அந்த பன்றிகளுக்குள்ள போகும்படியாக அந்த பிசாசுகளுக்கு கட்டளை இடுகிறார். அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் போன உடனேயே அங்கு காரியம் எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சுஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க, அவன் பிசாசு பிடித்தவன் இப்படிலாம் இருந்தானே, இன்றைக்கி அவன் புத்தி தெளிந்த ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் அந்த பிசாசு நீங்கிற மனுஷன் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்கள். லூக்கா 8:38 பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுதான், ஆண்டவரே நான் உங்கள் கூடவே நான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் ஒரு பெரிய நன்மை செய்தனே, நீ கல்லறையிலே இருந்தையே, கட்டப்பட்டவனாய் இருந்தையே, இன்னைக்கு நீ எல்லாம் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து இருக்கிறையே, நான் உனக்கு செய்த இந்த நன்மை என்ன செய்ய, மற்றவங்களுக்கு போய் என்ன செய்ய சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் என்ன செய்கிறான், அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் என்ன செய்கிறான், பிரசித்தப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, அதன் மூலம் அந்த பட்டணத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோம்னால், இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இவனை பார்த்து இவன் என்ன செய்கிறான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் உனக்கு செய்ததையெல்லாம் நீ என்ன செய்ய மற்றவர்களுக்கு அறிவின்னு அந்த பிசாசு பிடித்தவனிடத்தில் ஆண்டவர் சொன்னதை அவன் கேட்டு என்ன செய்கிறான், பிரசித்தப்படுத்துகிறான். அதனால் ஆண்டவர் திரும்பி வந்த பொழுது இயேசு தனக்கு சொன்னவைகளை எல்லாம் பிரசித்தப்படுத்தினார். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும், அநேக ஜனங்கள் அவருக்காக என்ன செய்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். இயேசு அவர் நிமித்தம் திரளான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்காக அங்கே காத்திருக்கிற நிலைமை காணப்படுகிறது. அந்த ஒரு மனுஷன் நிமித்தமாக அவன் ஆண்டவரை அறிவித்த நிமித்தமாக அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக ஆண்டவருக்கு காத்திருக்கிற நிலைமை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் இப்படி பிரசித்தப்படுத்தும் பொழுது உங்கள் கிராமங்களை, உங்கள் பட்டணங்களை நீங்கள் இயேசுவுக்காக நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். குஷ்டரோகிகள் பிரசித்தப்படுத்தினார்கள், தேசத்தில் இருக்கின்ற பஞ்சம் மாறியது. அடுத்ததாக பேதுரு பிரசித்தப்படுத்தினான், அங்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கு லேகியோனின் பிசாசு பிடித்த மனுஷன் ஆண்டவரை இயேசுவை பிரசித்தப்படுத்தினான். ஒரு பட்டணமே ஆண்டவரை என்ன செய்தது, ஏற்றுக்கொண்டது. இன்னுமாக கூட பார்த்தோமானால் ஆண்டவருக்கு இயேசு என்ற நாமத்துக்கு விரோதமாக ஓடி கொண்டிருந்த ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு அவர்களை கொல்லவும் அழிக்கவும் செய்து கொண்டிருந்த பவுல் என்ற மனுஷன் கூட, சவுல் என்ற மனுஷன் பவுலாகி ஆண்டவரை பிரசித்தப்படுத்துகிறான். அவன் மூலமாக அநேக சபைகள் என்ன செய்கிறது, நிறுவப்படுகிறது. நீங்களும் பார்க்கிற பழகுகிற ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை பிரசித்தப்படுத்துங்கள். உங்கள் மூலமாக 3000 5000 ரட்சிக்கப்படுவார்கள். அநேக கிராமங்கள் சொந்தமாகும். அநேக இடங்களில் உங்கள் மூலமாக ஆலயங்கள் கட்டப்படும். நீங்களும் 1 நாளாகமம் 16:8 சொல்லப்பட்டதுபடி அவருடைய செய்கைகளை ஆண்டவர் இரட்சகராய் இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்த செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை விடுத்து இருக்கிறீங்க. நான் செய்த நன்மைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்து என்று சொல்லி அதற்கு ஒவ்வொருவருக்கு வேண்டிய அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆண்டவரே. அன்று பிலிப்பு போகிற பட்டணங்களில் எல்லாம் அற்புத அடையாளங்கள் நடந்தது. அது நிமித்தம் அநேகருமே ஏற்றுக்கொண்டார்களே. அதே காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராக. அதே அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக. சுவிசேஷத்தை அவர்கள் தீவிரமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பக்கமாக ஓடி ஓடி சொல்லட்டும். இவர்கள் மூலமாக திரள் கூட்ட ஜனங்கள் உமக்காக ஆயத்தப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மூலமாகவும் பெரிய காரியங்களை இங்கே செய்யுங்க ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நடக்கட்டும். திரள் கூட்ட ஜனங்கள் இவர்கள் மூலமாக ஆண்டவரே மனம் திரும்பட்டும். ராஜாவின் நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் கரம் பிடிப்பீராக. விசேஷ அபிஷேகத்தால் நிரப்புவீராக. வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.